ஹாய்! இந்த சிவந்த கலரையும் இந்த ரெசிபியின் தலைப்பையும் பார்த்ததும் இது கேசரி தானா என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு வருவது நியாயமானது தான். நான் உண்மையாகவே சொல்கிறேன், இது கேசரியே தான். நெய் சொட்ட சொட்ட ரொம்ப கலர்ஃபுல்லான, ஆரோக்கியமான, எந்தவித கலரிங்கோ கேசரி பவுடரோ சேர்க்காதபடிக்கு இயற்கையான முறையில் ஆண்டவர் தந்த இயற்கையான பொருட்களை மாத்திரம் வைத்து இந்த ஏபிசி கேசரி நாங்கள் செய்ய போகிறோம். அது என்ன ஏபிசி பாருங்கள். ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து ஃபைனாக கட் பண்ணி ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இந்த சுகர் எல்லாம் இந்த அன்னாசி பழத்தில் இறங்கும் வரைக்கும் ஒரு பக்கத்திலே இதை வைத்து விடவும். இந்த அன்னாசி பழம் சுகரை இழுத்து கொள்ளும். கஜு 1 கப், ப்ளம்ஸ், அதோடு கூட கிரான்பெரி உங்களிடம் கிடைத்தால் போடுங்கள். கிரான்பெரி புளிப்பானது, ஆனால் இந்த கிரான்பெரிக்கு இனிப்பு சுவை ஊட்டப்பட்டிருக்கிறது. பாதாம் நட்ஸ் நீள வாக்கில் கட் பண்ணி விற்கிறார்கள், அதில் 1 பேக்கெட் எடுத்திருக்கிறேன். சத்தானது, சுவையானது. குங்குமப்பூ கிடைத்தால் 1 கப் சூடான பாலில் 1 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து கொள்ளுங்கள். இரத்தத்தை சுத்திகரிக்கும், சுவையை கொடுக்கும், அதைவிட எங்களுக்கு கலரிங் கொடுக்கும். குங்குமப்பூடு கூட மிக முக்கியமான கலரை கொடுக்க போகிற பொருள் கேரட், பீட்ரூட். ஏபிசி அல்லவா, அன்னாசி, பீட்ரூட், கேரட். அப்படி இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் கழுவி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக எடுக்க வேண்டும். ரவாவை எடுத்து ஒரு பேனிலே 1 குழிக்கரண்டி நெய் விட்டு எங்களுக்கு தேவையான அளவு ரவையை போட்டு நன்கு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுக்க வேண்டும். அந்த எடுத்த ஜூஸுக்கு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணீர் வீதமாக அந்த ஜூஸையும் அதோடு தண்ணீரும் சேர்த்து ஆயத்தமாக்கி வைக்க வேண்டும். அதே பேனிலே திரும்ப 1 குழிக்கரண்டி நெய் விட்டு கஜு ப்ளம்ஸை போட்டு வதக்க போகும். ப்ளம்ஸ், கஜு, கிரான்பெரி, பாதாம் எல்லாம் வதக்கி எடுத்ததுக்கு பின்பாக திரும்ப பேனை வைத்து 2 குழிக்கரண்டி நெய்யும் 1 குழிக்கரண்டி சமையல் எண்ணெயும் சேர்த்து அது கொதிக்க நாங்கள் ஏற்கனவே சுகர் போட்டு வைத்திருக்கிற அன்னாசி பழ கலவியை இதிலே போட்டு, இப்போது அந்த அன்னாசி பழம் தண்ணீர் விட்டிருக்கும், அந்த தண்ணீரெல்லாம் வற்றி அந்த அன்னாசி பழத்தில் அந்த சுகர் சிரப் சேரும் வரைக்கும் வதக்க வேண்டும். அது வதங்கி வந்ததுக்கு பின்பாக அந்த 1க்கு 3 கப் வீதம் எடுத்து வைத்த அந்த ஜூஸோடு சேர்த்த தண்ணீரை இதிலே சேர்க்க வேண்டும். பாருங்கள் என்ன கலர் என்று. உண்மையிலேயே நாங்கள் கலரிங் எதுவும் போடவே இல்லை, அந்த கேரட்டும் பீட்ரூட்டும் தான். ஆண்டவருடைய கைவண்ணம், என்னே கைவண்ணம், என்னே கலர். இந்த தண்ணீர் கொதித்து வரும்போது வறுத்து வைத்த ரவையை கைவிடாமல் போட்டு கிளற வேண்டும். அது கிளறிக்கொண்டு எல்லாம் சேர்ந்து இறுகி வரும் வரைக்கும் அதை கலக்க வேண்டும். நீங்கள் இந்த மெத்தடில் கேசரி செய்து சாப்பிட்டீர்கள் என்றால் ரொம்ப சத்தானதும் ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். கேசரி பவுடரில் இருக்கிற அந்த கெமிக்கல் ஏதும் இல்லாதபடிக்கு பாருங்கள் என்ன கலர் என்று. அவ்வளவு அழகாக இருக்குது. வீடியோவில் மாத்திரமல்ல, நேரடியாகவும் அந்த கலர் அவ்வளவு கண்ணை பறிக்கிறது. இப்போது இது இறுகி வரும்போது நாங்கள் சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் சேர்த்ததுக்கு பின்பாக இன்னும் ஒரு மஜிக்காக அந்த கலர் அவ்வளவு தூக்கி கொடுக்கும் பாருங்கள். அந்த சுகரோடு சேர்ந்து திரும்ப அது தண்ணீர் விட்டு திரும்ப இறுகி வரும் வரைக்கும் நாங்கள் இதை கிளற வேண்டும். எல்லாம் இறுகி சட்டியில் ஒட்டாத பதம் வரும்போது வதக்கி வச்ச
கஜு பிளம்ஸை போட வேணும். அதற்கிடையிலே நாங்கள் கலந்து வைத்த அந்த பாதாம் குங்குமப்பூ அதையும் இதிலே சேர்க்க போகிறோம். அதை முதலிலே சேர்த்தால் அன்னாசி பழத்தில் இருக்கிற புளிப்பு பாலை திரைய பண்ணிவிடும். ஆகவே நாங்கள் அதை இறுதியிலே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அதை கிளறி எடுக்க போகிறோம். சிலர் முதலிலே சேர்ப்பார்கள், ஆனால் சில சமயத்திலே அது திரைந்து வந்துவிடும், டேஸ்ட்டும் கெட்டுவிடும், அழகும் கெட்டுவிடும். ஆகவே பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டும். பாருங்கள், கலரையும் அழகையும் வாசனையும் அப்படி ஒரு வாசனையாக, அப்படி ஒரு கலராக இந்த கேசரி இருக்கிறது. இப்போது நாங்கள் அந்த பாதாம் கலவையை ஊற்றி கிளறப் போகிறோம். அந்த குங்குமப்பூ கலரும் சேர்ந்து அவ்வளவு கலரை கொண்டு வர போகிறது. அவ்வளவுதான், எங்கள் கேசரி ரெடியாகி கொண்டு இருக்கிறது. இறுதியாக வதக்கி வைக்க கஜு பிளம்ஸை போட்டு கிளறி எடுத்த கேசரி ரெடி. நீங்களும் இதே போல் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. Please like and subscribe my channel and press the bell icon to get new video updates. நாங்கள் இந்த கேசரியை சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்க என்ன அழகாக இருக்கிறது. இப்படி இறுதியாக ஒரு குழிக்கரண்டி நெய் மாத்திரம் விட்டுட்டு எடுத்து போட்டா, ஆஹா, என்ன கலர், என்ன வாசனை, என்ன அழகு, அவ்வளவு அழகாக இருக்கு. இப்போ இதை எடுத்து வாயில் வச்சா, வாவ், அவ்வளவு சுவையாக இருக்குமாம். பஞ்சு போல நல்ல நெய் சொட்ட சொட்ட இந்த கேசரி அவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. இந்த கஜுவோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சுவை. பாருங்க, நீங்களும் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கும் சொல்லுங்களேன். ஓகே, பாய்.